ஈரான் ஒப்பந்தத்தை ஏற்காவிட்டால் அந்த நாட்டின் மின் கட்டமைப்புகள், பாலங்கள் தகர்க்கப்படும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். ட்ரம்ப் விடுத்த கெடு முடிவடைய நிலையில் மின் கட்டமைப்புகளை பாதுகாக்க இளைஞர்களுக்கு ஈரான் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஏற்கனவே அதிநவீன ஏவுகணைகளை குவித்து தாக்குதலுக்கு அமெரிக்கா தயாராகி வரும் நிலையில் ஈரானின் பதிலடி நடவடிக்கையால் அங்கு உச்சகட்ட பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் அமெரிக்கா இடையேயான போர் உச்சத்தை எட்டியும் இருக்கின்றது. ஈரானுக்கு இறுதிகடு விதித்திருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹர்முஸ் ஜலசந்தியை உடனே திறக்காவிட்டால் அந்நாட்டை தகர்த்து விடுவேன், ஒரே நாளில் தகர்த்து விடுவேன் எனவும் ஈரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை அமெரிக்கா கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மேலும் ஹர்முஸ் ஜலசந்தியை நாங்களே கட்டுப்பாட்டில் எடுத்து அதற்கு சுங்க வரிகளை வசூலிப்போம் என்றும் ட்ரம்ப் அதிரடியாக தனது வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். மேலும் செவ்வாய்க்கிழமை ஈரானின் மின்சக்தி நிலையங்கள், பாலங்கள் தகர்க்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். அமெரிக்காவின் எச்சரிக்கையை நிராகரித்த ஈரான் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக கூறியது. இந்நிலையில் ஈரானின் மின் நிலையங்களை பாதுகாக்க அந்த நாட்டு இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஈரான் விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்நாட்டு இளைஞர்களுக்கு அழைப்பு ஒன்றை விடுத்திருந்தார். அதில் ஈரானின் முக்கிய மின் நிலையங்களை சுற்றி மனித சங்கிலியாக கைகோர்த்து நின்று தங்கள் அடையாள ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். விளையாட்டு வீரர்கள், கலைஞர்கள், மாணவர்கள் அப்படின்னு அனைத்து தரப்பு இளைஞர்களும் 2 மணி முதல் அங்கு கூட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ட்ரம்பின் இறுதிகடு முடிவதற்கு 13 மணி நேரம் மட்டுமே உள்ள நிலையில் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டும் இருந்தது. அதே போல வீடியோ மெசேஜில் ஈரான் இளைஞர் நலன் அமைச்சர் அலிரெசா ரஹமி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இளைஞர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மனித சங்கிலி என்று முடிவு செய்யப்பட்டிருந்தது. பல்கலைக்கழக இளைஞர்கள், இளம் கலைஞர்கள், இளைஞர் அமைப்புகள் ஆகியோர்தான் மின் நிலையங்களை சுற்றி நாங்கள் மனித சங்கிலியாக திரள்கிறோம் என்று சொல்லியிருந்தார். அந்நாட்டின் சிறந்த எதிர்காலத்தை கட்டமைக்க உள்கட்டமைப்புகளை பாதுகாக்க வேண்டும் என்ற இளைஞர்களின் அர்ப்பணிப்பு இந்த முடிவு காட்டுகிறது என்று கூறினார். அமெரிக்கா முன்மொழிந்த 45 நாள் போர் நிறுத்த திட்டத்தை நிராகரித்த ஈரான் முற்றிலும் போர் முடிவுக்கு வர வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்திருக்கிறார். ட்ரம்ப் இந்நிர்வாகத்தை நம்ப நாங்கள் தயாராக இல்லை என்றும் ஈரான் கூறியும் இருக்கிறாங்க. ஒருபுறம் பதட்டம் உச்சத்தில் இருந்தாலும் மற்றொரு பக்கம் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பெயர் வெளியிட விரும்பாத ஈரான் அதிகாரியும் இதனை உறுதி செய்திருக்கார். பிராந்திய அதிகாரிகள் இரு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறினார். ட்ரம்பும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்து வருவதாகவே கூறி வருகிறார் அப்படிங்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருபுறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரித்து கொண்டே போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் அமெரிக்காவால் இடிக்கப்பட்ட பாலங்களை மீண்டும் கட்டிக்கொள்ளலாம், ஆனால் அவர்களை அதாவது அமெரிக்காவை கடுமையாக பாடம் புகட்டுவதற்கான காலம் மீண்டும் ஒரு முறை வராது என்று ஈரான் தெரிவித்திருக்கிறது. அணு ஆயுத கொள்கையை கைவிடக் கோரி ஜெனீவாவில் நடைபெற்ற ஈரான் அமெரிக்க இடையேயான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வராத நிலையில் கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இராணுவங்கள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது நடத்திய கூட்டு தாக்குதலில் உச்ச தலைவரும் ஈரானின் மதகுருவுமான அலி அயதுல்லா கமேனி, அவரது குடும்பத்தினர், இராணுவ உயர் அதிகாரிகள் 50 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் வளைகுடா நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீது ஈரான் இராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். 5வது வாரமாக போர் தொடர்ந்து வரும் நிலையில் ஹர்முஸ் நீரிணையை திறக்காவிட்டால் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்ததன் காலக்கெடு நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் பாலங்கள், எரிசக்தி நிலையங்கள், அணுசக்தி நிலையங்கள் உள்ளிட்டவைகள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கரைச் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளின் மிக உயரமான பாலம் என்ற பெருமை கொண்ட B1 பாலத்தை அமெரிக்கா கூட்டுப்படையினர் தாக்குதல் நடத்தி அழித்தனர். 2 முறை நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் முதல்ல பாலம் தகர்க்கப்பட்டு அடுத்த தாக்குதலில் அங்கிருந்த 8 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டனர். படுகாயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் அமெரிக்கா
அமெரிக்காவால் இடிக்கப்பட்ட பாலங்களை மீண்டும் கட்டிக்கொள்ளலாம். ஆனால் அவர்களுக்கு கடுமையாக பாடம் புகட்டுவதற்கான காலம் மீண்டும் ஒருமுறை வராது என குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா ஈரான் இடையேயான போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்த்த நிலையில் அப்பாஸ் மற்றும் ட்ரம்பின் பேச்சுக்கள் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது மத்திய கிழக்கில் நீடித்து வரக்கூடிய பதட்டமான சூழ்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான மோதல் தற்போது புதிய கட்டத்தை எட்டியிருக்கின்றது. அமெரிக்கா முன்வைத்த 15 அம்ச அமைதி திட்டத்திற்கு பதிலாக ஈரான் தனது 10 அம்ச திட்டத்தை வெளியிட்டிருக்காங்க. அமெரிக்காவின் பேச்சுவார்த்தைக்கும் போர் நிறுத்த முடிவுக்கும் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்த ஈரான் முதல் முறையாக போரை நிறுத்த 10 அம்ச திட்டத்தை முன்வைத்திருக்கிறது. இதுபோல் அமெரிக்காவின் 15 திட்ட அம்சத்தை ஈரான் ஏற்கவில்லை என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஈரான் முன்வைத்த இந்த 10 திட்ட அம்சங்கள் மிகவும் முக்கியமானதாகும். ஈரான் போரில் முக்கிய திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மோதல் 6 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்கள் மூலமாக தொடங்கியது. குறிப்பாக 86 வயதான ஈரான் உயர் தலைவரான அலி கமேனி உயிரிழந்த சம்பவம் இந்த மோதலை மேலும் தீவிரப்படுத்தியிருந்தது. இதற்கு பதிலடி அளிக்கக்கூடிய வகையில் ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சொத்துக்களை குறிவைத்து தாக்குதலையும் நடத்தியிருந்தாங்க. ஈரான் முன்வைத்த இந்த 10 திட்ட அம்சங்கள் மிகவும் முக்கியமானதாகவும் ஈரான் போரில் முக்கிய திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த மோதல் 6 வாரங்களுக்கு முன்பு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் மேற்கொண்ட தாக்குதல்கள் மூலமாக தொடங்கியது. குறிப்பாக 86 வயதான ஈரான் உயர் தலைவரான அலி கமேனி உயிரிழந்த சம்பவம் இந்த மோதலை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. இதற்கு பதிலடி அளிக்கக்கூடிய வகையில் ஈரான் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சொத்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. இதனால் சர்வதேச வர்த்தகத்திற்கு முக்கியமான ஹர்முஸ் நீரிணை வழித்தடத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. மார்ச் 24ஆம் தேதி அமெரிக்கா தனது 15 அம்ச அமைதி திட்டத்தை பாகிஸ்தான் அரசின் வாயிலாக ஈரானுக்கு அனுப்பியது. ஆனால் இந்த திட்டத்தை ஈரான் கடுமையாக நிராகரித்து இருந்தாங்க. ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி அமெரிக்காவின் 15 அம்ச அமைதி திட்டம் அதிகப்படியானது, நடைமுறைக்கு சாத்தியமற்றது என விமர்சித்தார். இந்த நிலையில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய 10 அம்ச திட்ட பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நிபந்தனைகளை மையமாக கொண்டுள்ளது. இந்த 10 திட்ட அம்சம் குறித்து முதல்ல வெளிப்படையாக ஈரான் அறிவிக்காத நிலையில் தற்போது தி கோபைசி லெட்டர் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்தது. ஈரான் மீது மீண்டும் தாக்கப்படாது என்பதற்கான உத்தரவாதம் அமெரிக்கா மற்றும் அதனுடைய நட்பு நாடுகள் வழங்க வேண்டும். தாக்குதல் நிறுத்தம் மட்டுமல்ல, போருக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்தல் வேண்டும். லெபனானின் இஸ்ரேலிய தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈரான் மீதான அனைத்து அமெரிக்க தடைகளையும் நீக்க வேண்டும். ஈரானிய நட்பு நாடுகளுக்கு எதிரான அனைத்து பிராந்திய தாக்குதல்கள், போர்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்கு பதிலாக ஈரான் ஹர்முஸ் ஜலசந்தியை திறக்கும்.